ஜான்சினா தான் எங்க பிரசிடென்டா இருக்காரு. அவர் கூட இருக்கிறது பிரைம் மினிஸ்டர். இவங்க 2 பேருக்கும் சுத்தமா ஆகாது. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடுல கிச்சன்ல ஒருத்தன் எல்லா ஃபுட்டும் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு லீடர் கிட்ட கொடுக்குறான். அவன் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து எல்லாரும் கொன்னு போட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இருந்த பிரைவேட் ஜெட்டோட லொகேஷனை வேற ஒருத்தனுக்கு அனுப்பிவிட அங்க எனிமி டீம் அதை பார்த்துட்டு வேகமா வராங்க ஃபிளைட்ல. இது எதுவுமே தெரியாத 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க அந்த இடத்துக்கு அந்த செஃப் தான் வரான். கத்தி எடுத்துட்டு இவங்களை குத்தலான வேகமா வரும்போது பின்னாடி இருந்து ஒரு சோல்ஜர் வந்து எட்டி உதச்சு இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறான். இவங்க கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது எனிமீஸோட ஃபிளைட் இவங்கள நோக்கி வருது. இந்த ஃபிளைட்டை அட்டாக் பண்ணுது. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஃபிளைட்டை காப்பாற்ற முடியல. அப்ப பார்த்தா விழுந்த அடியில அந்த செஃப் செத்துருப்பான்னு பார்த்தா எந்திரிச்சு வந்து அங்க இருக்கிற பேராசூட்ல எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டு ஒரு பேராசூட்டை மட்டும் எடுத்துட்டு குதிச்சிடறான். அந்த சோல்ஜரும் அங்க வந்து பாக்குறான் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்து 2 மட்டும் நல்லா இருக்கு. அதை எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க பாருங்க உங்களோட உயிர் தான் இங்க ரொம்ப முக்கியம். 2 பேர் தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த ஃபிளைட் கீழே போய் வெடிஞ்சு போயிடுது. அப்புறம் அமெரிக்காவில் பிரேக்கிங் நியூஸே இதுதான். எல்லாருமே சொல்றாங்க பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. அடுத்து யாருன்னு சூஸ் பண்ண வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் எனிமீஸ் போட்ட பிளான். ஆனா அவங்களுக்கு தெரியாது என்னன்னா 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு.